கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என கோவையில் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கோவை புளியகுளம் பகுதியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் தாய்மை என்ற பெயரில் நடைபெற்றது. இந்த திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வானதி சீனிவாசன் துவக்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இன்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக அவர்களது உடல் நலம் சார்ந்த விழிப்புணர்வு பயிற்சியும் அவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்குகின்ற தாய்மை என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் என்றார். தமிழகத்தை பொறுத்தவரை ஒருபுறம் திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கான மத்திய அரசு திட்டங்களுக்கு கூட சரியான நிதி உதவியை பயன்படுத்தாமல் இருப்பது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என பெண்ணுரிமை பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கிறது என குற்றம் சாட்டினார். திராவிட மாடல் ஆட்சி என்பது முழுவதுமாக பெண்களுக்கு எதிரான மாடலாக இருக்கிறது எனவும், குடும்பத்தில் கூட ஆண் வாரிசுகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்காததுதான் திராவிட மாடல் அரசாக பார்க்கிறோம் என தெரிவித்தார். ஒவ்வொரு துறையிலும் திட்டங்களை அறிவிக்கும் போது ஒரு அறிவிப்பு அதனை செயல்படுத்துகின்ற போது முற்றிலும் அதற்கு மாறாக நடந்து கொள்வது, தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று கொடுப்பது, ஆனால் தேர்தல் நெருங்கும் போது வேறு ஒன்று பேசுவது, இடையில் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக போராட கூடிய நபர்களை கூட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்குவது என மக்களுக்கு எதிரான அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது எனவும் விமர்சித்தார். தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்ற யாத்திரையை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் துவங்கியிருக்கிறார். இந்த பயணம் என்பது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்ல போகிறது எனவும், திராவிட மாடல் அரசு ஏன் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது பற்றி மக்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து சொல்லுகின்ற வகையில் இந்த பயணம் அமையும் எனவும் குறிப்பிட்டார். தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் பெண்களுக்கு, விடுபட்டவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப் போகிறோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லி இருப்பதாகவும், இத்தனை ஆண்டுகளாக கொடுக்காமல் தேர்தல் வருகின்ற பொழுது கொடுக்கின்றார் எனவும், மக்களை ஏமாற்றுகின்ற டிராமா வேலையை செய்து கொண்டிருக்கின்றனர் எனவும், மக்களும் இந்த அரசு போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டனர் எனவும் கூறினார். அதிமுக, பாஜக மற்றும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இந்த பிரச்சார பயணத்தை மக்களிடம் எடுத்து சொல்வதாகவும், வெற்றி என்பது 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் எனவும் தெரிவித்தார். உச்ச நீதிமன்றம் கரூர் வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு வழங்கி உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் என்றும், நாங்கள் இதனை எங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் என கூறியதுடன், கரூரில் நடந்ததை விபத்து என ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றி பேசும்பொழுது நடந்ததாக கூறப்படும் பல்வேறு விஷயங்கள் மிகப்பெரிய சந்தேகத்தை மாநில அரசின் மீது உருவாக்கியிருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டினார். கட்சி கொடி போட்டு விட்டோம் என்று சொன்னால் சாதாரண மக்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என யாரும் நினைக்கக்கூடாது எனவும், திருமாவளவன் விஷயத்தில் அவருடன் வந்தவர்கள் மற்றும் திருமாவளவன் ஆகியோர் உடல் மொழியும் ஒரு தலைவருக்குரியதாக இல்லை என்றும், ஒரு தனிநபரை இப்படித்தான் கையாளுவீர்களா எனவும், அந்த சம்பவம் அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருந்தது என்றும், ஒரு தனிநபரை இத்தனை பேர் சேர்ந்து மிரட்டுவது சாதாரண செயலை அரசியலாக மாற்ற முயல்வது என்ற இந்த மனப்போக்கே ஆபத்தான மனப்போக்கு எனவும் குற்றம் சாட்டினார். பின்னர் மீண்டும் மைக் முன்பு அமர்ந்த வானதி சீனிவாசன், நாளை சட்டப்பேரவை நடக்கப் போகிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் இது குறித்து பேசி நாளை சட்டமன்றத்தில் என்ன பேசுவது, எப்படி செயல்படுவது என்பது குறித்து முடிவு செய்வார்கள் என்றும், சட்டப்பேரவையில் செயல்படுவது என்பது கூட்டணி முடிவாக இருக்கும், அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருக்கிறோம் எனவும் தெரிவித்த அவர், சட்டமன்றத்தில் கரூர் சம்பவம் நிச்சயம் எதிரொலிக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் வருகிற 28ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் கோவை வர உள்ளதாகவும், கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்கள் மற்றும் அனைத்து அமைப்புகள் இணைந்து மிகப்பெரிய பாராட்டு விழாவை கோவையில் உள்ள அனைத்து சமுதாயங்கள் மற்றும் அனைத்து அமைப்புகள் இணைந்து மிகப்பெரிய பாராட்டு விழாவை கொடிசியாவில் நடத்த இருப்பதாகவும், நேரம் பின்னர் அறிவிக்கிறோம் எனவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். வாக்குறுதிகளை பற்றி திரும்ப பேசுவது, இடைப்பட்ட காலத்தில் அந்த தேர்தல் வாக்குறுதிக்காக போராடக்கூடிய நபர்களை கூட அவர்களுடைய போராட்டங்களை நசுக்குவதை போல நடவடிக்கைகளை மேற்கொள்வது என முழுவதுமான மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக திராவிட மாடல் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்கின்ற யாத்திரையை தொடங்கியிருக்கிறார். இந்த பயணம் என்பது தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்ல போகிறது.
தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்காக தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை பற்றியும், திராவிட மாடல் திமுக அரசு ஏன் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை பற்றியும் மக்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து செல்கின்ற வகையில் இந்த பயணம் அமையும். கோயம்புத்தூருக்கும் இந்த பயணம் வரப்போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திரும்பவும் பெண்களுக்கு மீண்டும் விடுபட்டவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை வழங்கப் போகிறோம் என துணை முதலமைச்சர் கூறியிருக்கிறார். உதவித்தொகை கொடுத்ததே, உரிமை தொகை கொடுத்ததே தேர்தல் வருகின்ற பொழுது, பாராளுமன்ற தேர்தல் வரக்காக கொடுத்தாங்க. இப்போ விட்டு போனவங்களையெல்லாம் அசெம்பிளி தேர்தல் வரும்போது கொடுக்குறேன்னா நீங்கள் எப்போ கொடுக்குறீங்க? இத்தனை வருஷம் கொடுக்காம தேர்தல் வரும்போது மட்டும்தான் விடுபட்ட பெண்கள் தெரியுறாங்களா? இரண்டாவது, 1000 ரூபாய் கொடுத்ததனாலேயே பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். பெண்களுக்கு தேவை என்பது பொருளாதாரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, இன்னொரு புறம் அச்சமில்லாத வாழ்க்கை, அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள். இலவச பஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி உங்கள் கட்சி தலைவர்கள் பேசுவது, இல்லைன்னா அந்த பஸ்ஸே அந்த ரூட்ல வராது. ஆனால் பஸ் ஃப்ரீ, ஆனால் பஸ் வராது. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த டிராமா வேலையை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இப்போ போதும், இந்த அரசு போதும் என்கின்ற மனநிலைக்கு சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இப்போது இந்த பிரச்சார பயணத்தை, மக்களிடம் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்கின்ற பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வெற்றி என்பது 26 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் என்பதில் நாங்களும் மக்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தில் உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை எங்களோட கோரிக்கையாகவும் வச்சிருந்தோம். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சார பயணம் அல்லது அவருடைய கூட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட, கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது இது ஒரு விபத்து என்பதை போல பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. நடந்த இடம் கரூர். அதிலும் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது, முன்னாள் அமைச்சர் அந்த ஊரை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த மாநில அரசின் மீதாக உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அன்றே எங்களுடைய மாநில தலைவர் தெளிவுபடுத்தி இருந்தார். அதற்கு பின்பாக உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தினுடைய தொடர்ந்த வழக்கில் இன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழக காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது. தமிழக காவல்துறையின் மீதான நம்பிக்கை என்பது தமிழக மக்களுக்கு சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முழு திறன், அவர்களுடைய முழு சுதந்திரம் என்பது இல்லை என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சம்பவம், நூற்றுக்கணக்கான சம்பவங்களில் சொல்ல முடியும். ஒரு தெருவில் கூட போலீஸ்காரரை தாக்கக்கூடிய சூழ்நிலை தான் காவல்துறை மேல இன்னைக்கு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்ததற்கு போல கரூர் சம்பவம். சிபிஐ விசாரணை வாயிலாக உண்மை வெளிக்கொண்டு வரப்படும். இதற்கு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், அதிகாரத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் மக்கள் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பது உறுதி. மதுரை அழகிரி எப்படி போட்ட மாதிரி வச்சு ஒரு காலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தம், அதே மாதிரி கரூர் செந்தில் பாலாஜி கண்ட்ரோல் வச்சிருக்காருன்னு அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இது கரூருக்கு மட்டும் இல்லைங்க. கரூர் ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு இடமா நாங்கள் போகும்போதே நாங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அங்கே அரசியல் அதிகாரம் என்பதை தாண்டி அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய சாதாரணமான பஞ்சாயத்து தலைவர்கள் அல்லது அந்த வார்டு உறுப்பினர்கள், நான் சொல்றது முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறு ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள் கடந்த 4 வருட காலத்தில் எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறி இருக்கிறார்கள்,
மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி நாம பார்க்கணும். ஒரு அறிக்கையை நாம் இதை உருவாக்க முடியும். எந்த அளவிற்கு ஆளும் கட்சி, குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அதிகாரத்தினுடைய பிடி, அந்த நெருக்குதல் தாங்க முடியாமல் எத்தனை பேர் கட்சி மாறி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும். அப்ப இயல்பான சூழல் கரூர்ல இல்ல. நீங்க வேற கட்சியில ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு கார்பரேட்டர் ஆகிறவரு, வார்டு உறுப்பினர் ஆகிறவரு 4 வருஷ காலத்துல எத்தனை பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுட்டாலே அந்த மாவட்டத்தில் ஜனநாயக தன்மை என்பது கேள்விக்குறியாயிருக்கிறது. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம், கரூர் என்பது முழுக்க முழுக்க எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் உட்பட்டு நடக்கின்ற மாவட்டமாக இல்லை. காரணம் என்ன? ஒரு காலத்துல செந்தில் பாலாஜியை ரொம்ப கேவலமா பேசின மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அவர் தான் தியாகிங்கிறாரு, அவர் தான் திறமையாளங்கிறாரு. அப்ப இதற்கான காரணம் என்ன? அரசியல் அதிகாரத்தை எப்படி அமைப்புகள், தனிப்பட்ட தலைவர்கள் இவர்களை எல்லாம் நெருக்குதலுக்கு உள்ளாக்கி மாற்ற முடியும் என்பதற்கு கரூர் சிறந்த உதாரணம். திமுக ஆட்சி எப்போல்லாம் வருதோ ரவுடிகள் ராஜ்யம் நடக்கும். அந்தந்த பகுதியில் இருக்கிற உள்ளூர் திமுக தலைவர்கள் அந்தந்த பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாங்க. அது சாதாரணமாக வீடு கட்டுறது முதல் கொண்டு போர்வெல் போடுறதுலேருந்து எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க. அப்படிங்கிறது நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அதனால கரூர் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா முதலமைச்சருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையான ஆள் இருக்கிறதால கரூர் ரொம்ப ஸ்பெஷலாகவே வந்து அங்கே தன்னோட கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவை தான் சிபிஐ அப்படின்னு சொல்லி என்ன விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கே வந்து அவருடைய வழக்கே வந்து சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கிறது அவர் ஏற்றுக்குவாருன்னு அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தாரு, அதில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்து மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கும்ல, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை ஃபாலோ பண்ணட்டும். சிபிஐ பாஜகவுடைய கைப்பாவை அப்படின்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. விஜய் அதை சொல்லியிருக்கிறாரு. இப்போ விஜய் வந்து கண்ட்ரோலில் வந்து சிபிஐ மூலமா பாஜக கண்ட்ரோலில் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அவராக தானே சரியா இருக்கும். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு? சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட்ஸ் வந்து நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கேசஸ். ஸோ அந்த கேஸில் எந்த அளவுக்கு அவங்களுக்கான டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, விட்னஸ் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்ட் கன்விக்ஷன் ரேட் அட் ப்ரெசென்ட் ஐ டோன்ட் ஹேவ். நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து ஒரு அவங்களோட மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடக்குது. நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றத்தில் கூட ஒரு மேற்பார்வையில் தான் நடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை தாண்டி வேற எங்கே நீங்கள் கேட்பீங்க? வேற எங்கிருந்து உங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதனால் இதில் ஒரு முழுமையாக அந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக நீதி கிடைப்பதற்கு அவர் அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறதா எங்களோட ஒரு கோரிக்கை. கரூர் விவகாரத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் பார்க்குறோம். அதை நீங்கள் அரசியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. மக்களுக்காக பேசுவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அரசியல் என்றால் இதை நீங்கள் அரசியலாக பார்க்கலாம். கொள்கை என்ற ஒரு நபரை வந்து அபகரிக்கிறதுக்கு கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசு கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு அபகரிக்க முடியுது அப்படின்னா 2 பேரும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி விஜயை கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறாங்களா? ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒரு கட்சி தொடங்குறதுக்கோ கட்சியோட செயல்பாடுகளை நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அந்த கட்சி நெருக்குதல்களை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது அவர்களுடைய அந்த ஆம்பிட்டை தாண்டி வரக்கூடிய கிரைசிஸை மேனேஜ் பண்ணும்போது அந்த தலைவர்கள் தான் முடிவு எடுக்கணும். அதனால இதை நீங்க வந்து யார் நெருக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம பார்க்கணும். நீங்க ஒரு கூட்டத்தில் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு அந்த இடத்துல வேண்டோ ஏதோ ஒரு சந்தேகத்திற்கிடமான விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அவர் ஏதாவது ஒரு இடத்துல அந்த மக்களுக்கு நியாயம் பண்ணிதான் ஆகணும். கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவை சொல்லியிருக்கிற டிவிகேவோட பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு சொல்லி பேசுறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அவங்க கொள்கை எதிரின்னு சொல்றவங்க கூட உங்களுக்கு கூட்டணி அமையிறது அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இணக்கமா இருக்கும்? இந்த கூட்டணி இவங்களை ஏத்துக்கிற மனநிலைக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா பாஜகவை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி டிவி பேசுறாரு. அதாவதுங்க, ஒரு கூட்டணி எல்லாம் அமையும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நாம வந்து 2026 பிப்ரவரியில மக்கள்கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் அப்பதான் முடிவு. யாருக்கு பதில் சொல்ற? நீங்களே சொல்லுங்க. கூட்டணி அப்படின்ற பேரையே எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு. நேற்று நடந்த பாஜகவுடைய தலைவர் கிளம்புன அந்த சுற்றுப்பயணத்துக்கு கூட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் வரல. கட்சிக்குள்ள மட்டும் அனுப்பிச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வந்திருக்காங்களே மேடைக்கு.
ஏங்க நான் கரெக்ட், இது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான். அவரும் ஒரு பிரச்சார பயணத்தில் இருக்காரு. அதனால இதை பத்தி பேச வேண்டியது நீங்க எங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. ஆனா மதுரையை சார்ந்தவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தடவை அவர் ஜெயிச்சவர் இல்ல, தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வரக்கூடியவர். இருங்க, திரு உதயகுமார் யாரு? சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர். அவர் வந்து தொடங்கி வைக்கிறாருங்க. அப்ப நீங்க வந்து அண்டர்மைன் பண்றீங்க மற்ற தலைவர்கள், அது தப்பு. கூட்டணி இங்க பாருங்க, எல்லா மேடையிலயும் எல்லா தலைவரும் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா, மக்களுக்கு வந்து எங்க மேல நம்பிக்கை இருக்கா, நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி, அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணு நடக்க போறது. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. சென்னை நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாருடைய தீர்ப்பையும் வந்து உச்சநீதிமன்றம் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தை வந்து கேள்விக்குறியாக்குறாங்க. அப்படின்னு இல்ல, வழக்கமா செந்தில் வந்து திமுக அனுதாபி அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவச்சிருக்காங்க. பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகத்தில் இதை பத்தி எல்லாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நான் எப்படி பாக்குறேன், as being a lawyer also, ஒரு ஹைகோர்ட்ல வரக்கூடிய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் மாற்றுகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தின்படி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா இல்லையானு தான் உச்சநீதிமன்றம் பார்க்கும். அதனால இதுக்குள்ள ரொம்ப பர்சனலா போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது. இப்போ வந்து மானிட்டரிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த மானிட்டரி அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இது நல்ல வாய்டா இல்ல? ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து அது ஓவர் ரைடிங் எஃபெக்ட் தானே. அதனால அவங்க சிபிஐ கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அப்புறம் மற்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு கோஆபரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கமிட்டி, ஐ திங்க் they have to sort the legal opinion. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். திருமாவளவனுடைய அந்த விவகாரத்துல ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காரு. அது தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கட்சி கொடி போட்டுட்டோம்னு சொன்னா நாம வந்து சாதாரண மக்களை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற மனநிலை யாருக்கும் வரக்கூடாது. நீங்க திருமாவளவன் அவர்களோட விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கூட வந்தவங்க ஈவன் அவரோட பாடி லாங்குவேஜே கூட அன்பிகமிங் ஆஃப் அ லீடர். ஒருவர் வந்து தப்பு செஞ்சாரு இல்ல செய்யலங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு இண்டிவிஜுவலை இப்படிதான் நீங்க டீல் பண்ணுவீங்களா? அப்ப எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் வந்து இதுல ஒரு உங்க கட்சியோட விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. ஒரு இண்டிவிஜுவலை இத்தனை பேர் சேர்ந்து நீங்க மிரட்டுறதும் அதுக்கு பின்னால அதை பத்தி அவங்கள பத்தின ஒரு விமர்சனம் வைக்கிறதும் ஒரு சாதாரண இன்சிடென்ட் கூட அரசியலா மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்றதா தான் நான் அதை பார்க்குறேன். ஏன் ஒரு பொறுமை இருக்க மாட்டேங்குது? கட்சி கொடி போட்டு நம்ம எல்லாத்த விட உயர்ந்தவங்களா? சாதாரண பெடஸ்ட்ரியனை விட இல்லை மற்ற டூ வீலர் ரைடர்ஸ் விட நம்ம உயர்ந்தவங்களா? இல்லை. அந்த மனப்போக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான மனப்போக்கு. கரூருக்கு வந்து விஜய் மக்களை சந்திக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. உள்ள மண்டபத்தை வச்சு அதுக்கான ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி மண்டபம் நிறைய மண்டபம் பார்த்துருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு யாருமே வந்து கொடுக்கறதுக்கு வரல, ஒட்டுமொத்தமாக மிரட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. அது குற்றச்சாட்டு இல்லைங்க, நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். நீங்கள் வந்து எங்களோட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய அமைப்புகளோட தலைவர்கள் இல்லைன்னா சில சமயம் தொழிலதிபர்கள் கல்லூரியை நடத்துறவங்க இவங்களெல்லாம் பர்சனலாக கூப்பிட்டு திமுக காரங்க மிரட்டுறாங்க. அது ஓப்பனாக நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பிரைவேட் ஆளுங்க. இது வந்து என்னன்னு கேட்டால் என் குடும்பம் எங்கள் ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்தில் இன்னைக்கு திமுக இருக்கு. அதனால இந்த மண்டபத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஆச்சரியப்படுறக்கே இல்லைங்க. எல்லா இடத்துலையும் நடத்துகிற வேலை தான் அது. 65 வயதை கடந்த நபர் உதயநிதி திராவிட மாடலுடைய சுயமரியாதையை நம்முடைய துணை முதல்வர் இளவரசர் வெளிக்காட்டிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இவங்க அடிமையாக ஒரு சமுதாயத்தை வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கட்சியில மூத்த உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியா இருந்தவர் கூட வெளிப்படையா இத்தனை பேர் மக்கள் முன்னால காலில் விழுக வைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி நடத்துவாங்க? இதுதான் சுயமரியாதை. சுயமரியாதை என்கின்ற பெயரை கொண்டு தமிழக மக்களை அடிமைப்படுத்துகின்ற வேலையை தான் திமுக கட்சி பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு தலைவரை மரியாதை நிமித்தமா நடத்துறதுங்கிறது வேற. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இதை தாண்டி என்ன ஸ்டேச்சருங்க? அப்படியே காலில் விழுந்தா கூட பதற வேண்டாமா? என்னமோ ஒரு என்ஜாய் பண்ணி நிக்கிறாருங்க.
சினிமாவோட ஒரு வேலை நடிச்சிட்டாரு. அன்னைக்கு நடந்தது ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. நான் பொதுவா சொல்றேன், கால்ல விழணும்னு சொன்னா அந்த மரியாதை. இப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறது சுயமரியாதை என்கே பேசுகின்ற இயக்கம். நான் கேக்குறேன், நாங்க ஒரு சன்னியாசி காலில் 15 வயசுல இருக்கிறவங்க காலில் கூட விழுகிறோம். மரியாதை இதெல்லாம் இருக்கு. அதனால யார் காலில் விழறீங்க, யார் விழறாங்க அப்படிங்கறதாங்க அது முக்கியம். நான் வந்து இதுல எந்த கருத்தை, என்னோட கருத்தை சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் விழுகிற கலாச்சாரம் என்பது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? என்ன இதை வந்து உடனே வந்து இப்படி 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 திருப்பி அப்படி போடுறத வச்சுக்காதீங்க. உங்களோட கேள்வி எல்லாம் முடிச்சதுப்பா, சொல்லுங்க. போட்டியா? ஏங்க வெற்றிவேல் ஏற்கனவே அவர் ஒரு பயணம் பண்ணாரு. ஆமா, அது போட்டியாக தான் இது தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக பண்றாங்க. ஏங்க இது கட்சியோட வேலைங்க. இது கட்சியில யார் தலைவர் வந்தாலுமே, திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்தபோது வெற்றிவேல் யாத்திரை, அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எண்மண் எண் மக்கள் யாத்திரை, இப்போ திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் குனிந்து போன தமிழகத்தை தலைநிமிர வைப்பதற்காக தமிழகம் தலைநிமிர யாத்திரை. இல்லைங்க, ரோட் ஷோ அப்படிங்கிறது இப்ப வந்து கோர்ட்ல வந்துட்டு நிறைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் கிளாரிட்டி வர்ற வரைக்கும் ரோட் ஷோ அப்படிங்கிறது இருக்காது. முடிச்சிடறேன். காலையில வந்து பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்கள், அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து கூட்டம், இந்த மாதிரி தான் அதை எடுத்துட்டு போறோம். நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி அவங்களாவது வந்துருக்கலாம். முக்கியமான தலைவர்கள் யாருமே வராம உள்ளூர் தலைவர்கள் மட்டுமே வச்சு முடிச்சுட்டாங்க. சாதாரண நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. அதாவது திரு அமித்ஷாஜி அவர்கள் இதுக்கு முன்பால பாராளுமன்ற பூத் கமிட்டி கூட்டத்துக்கே வந்தார். அதற்கு பின்பாக இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் முன்னாடி வந்து தேசிய தலைவர் வரதா இருந்தது. நேற்று சாயந்தரம் இதே நேரம் நீங்க மீடியாவில் பார்த்துருப்பீங்க, நேற்று சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங், கேண்டிடேட் முடிவு பண்ற மீட்டிங். ஸோ அதனால அது ரொம்ப குரூஷியல். அதனால இந்த மாதிரி டெவலப்மெண்ட் தேசிய கட்சியில் வரும்போது பல்வேறு மாநிலங்களில் வரக்கூடிய டெவலப்மெண்ட் வச்சு தான் முடிவெடுப்போம். அது தெரியல எனக்கு. அந்த அறிக்கை வந்து அவங்க சிபிஐ கேட்டாங்கன்னா நிச்சயமா கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாலத்து மேலையா? அந்த உப்பிளைபாளையம் பகுதியில ரொம்ப நெரிசலா இருக்கு. அதை வந்து டிராபிக் வந்து கொஞ்சம் வந்து போலீஸார் மைண்ட்ல வச்சு அதை பிளான் பண்ணாங்க. நானுமே அதுல போனேன். அதனால விபத்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்லி அமைச்சர் வேலுக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சிசிடிவி கேமரா பொருத்தணுன்றது வந்து ஒப்பந்தத்திலே கிடையாது. சிசிடிவி கேமரா வந்து பின்னாடி தேவைன்னா அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அதற்கான தேவை வந்திருக்கு. நிச்சயமா எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பான பயணங்கிறது முக்கியம். நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமை, கோயம்புத்தூர்ல லாங்கஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஹைஓவர் பிரிட்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளைஓவர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதில் அந்த பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அரசாங்கம் செய்யணும். எப்பவுமே வந்து பேர் வாங்குறதுக்காக அவசர கதியில் திட்டத்தை அறிவிச்சா பத்தாது. அது மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துறதாகவும் இருக்கணும். அது பாலத்திற்கு பெயர் வைத்ததுல பெரிய சர்ச்சை ஓடிட்டு இவ்வளவு பெரிய லெந்தியா பிரஸ் மீட் போயிட்டு இருக்குது. அதாவது இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பெயர் வைத்ததை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. இதுல கம்யூனிட்டி பேர் வந்திருக்கிறது சரியா தப்பா அப்படின்னா அதுக்கு முன்னத்த நாள் தான் ஜியோ போட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல. இந்த கேள்வியை கேட்க வேண்டியது எங்க அவங்க கிட்ட. அதே மாதிரி ஊர் பெயர் திருப்பெயர்ல மாத்தணும்னு சொன்னாங்க இல்லையா? ஜாதி பெயர்ல ஊர் பெயர் திருப்பெயர்ல இருக்குமாங்க. அப்படி பார்த்தா கோயம்புத்தூர் நிறைய ஊர் பேர், நிறைய ஊருக்கு பேரே இருக்காதுங்க. நிஜமாவே அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாம் வந்து இனிஷியல் கொடுப்பாங்கல்ல, கேசி, அப்படிதான் நீ பேர் வச்சுக்கணும் போல இருக்குது. திராவிட மாடல் அரசாங்கத்துல எல்லா பக்கமும் கருணாநிதி நகர், கருணாநிதி ரோடுன்னு மாத்திட்டா பிரச்சனையே இல்லை. நீங்க வேற ஏதாவது பேர் வச்சீங்கன்னா அதுல பாதி பேரை முழுங்கிடணும். அப்பதான் தெருவுக்கு பேர் வைக்க முடியும். எல்லாம் அறகுற அரசு அப்படிதாங்க இருக்கும். போதும்பா, இருக்கு பாரு. நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது. எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு
4 நாட்கள் அப்படிங்கிறது கூட அபிஷியலா அவங்க தான் நாளைக்கு வந்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு எடுக்கணும். ஏப்பா திமுக அரசாங்கத்தை எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? இப்பதான் அப்பாவும் சொல்லியிருக்காரு ஒரு 1/2 நாள் முன்னாடி 4 நாள். எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படுறாங்க? எதிர்கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் எங்கள் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் இது குறித்து சேர்ந்து பேசியிருக்காங்க. அதனால என்ன நாளைக்கு சட்டப்பேரவையில் பேசுறோம் அப்படிங்கறது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கூட்டணியினுடைய முடிவாகத்தான் இருக்கும். அது நாளைக்கு வந்து அவங்க அறிவிச்சாதான் அது முறையா இருக்கும். ஒரு சில சம்பவங்கள்ல வந்து பாஜக வெளிநடப்பு பண்ணோம், அதே மாதிரி அதிமுக வெளிநடப்பு பண்ணா பாஜக உள்ள இருப்பாங்க. இந்த போட்டோ இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறோம், அவ்வளவுதான். கரூர் சம்பவம் எதிரொலிக்குமா? நிச்சயமா எதிரொலிக்குங்க, நிச்சயமா. நன்றி நன்றி. கூட அடிஷனலா ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். வரக்கூடிய 28ஆம் நீங்க கேட்ட கேள்வியில அதை விட்டுட்டம்பா. வரக்கூடிய 28ஆம் தேதி நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை வருகை தர இருக்கிறார். அவருக்கு கோவையில் இருக்கக்கூடிய அனைவரும், அனைத்து சமுதாயமும், அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். கொடிசியாவில் அது நடக்கும். என்ன நேரம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்றோம். அதுக்கு முன்னாடி பார்க்கலாம்ப்பா, இன்னும் 1 வாரம் இருக்குது. ஓகே.